ஹை பிரைஸ் லாட். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவர்ஃபுல்லான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன், அது ஒரு செகண்ட் மட்டும் பார்த்துட்டு வாங்க. அங்கே பா லைட்டு பாரு, லைட்டு பாரு, அங்கே 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 மேலே பா லைட்டு பாரு. ஏய் என்ன போ போ ஆனா போ போ சரிப்பா. வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் ஒரு குழந்தைய பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை மாதிரி தாங்க பரிசுத்த ஆவியானவரும். ரொம்ப 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 மென்மையானவர், அவர் சாஃப்டானவர், குழந்தை மாதிரிங்க அவர். நீங்கள் ஏசப்பாக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியம் பண்ணா விட பரிசுத்த ஆவியானவர் உடஞ்சி போயிடுவாருங்க, ரொம்ப துக்கமாயிடுவார் அவர். அந்த வீடியோவோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை கூட நான் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த குழந்தைய கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே போல் தாங்க பரிசுத்த ஆவியானவரும். அவ்வளோ பெரிய பரலோகத்தை விட்டுட்டு நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுனால இந்த உடம்புக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறாரு. அதே போல் அந்த குழந்தைய நான் திட்டிருப்பேன், அடிச்சிருப்பேன், ஓகேவா? அந்த திட்டின அந்த ஸ்பாட்லேயே மனம் உடஞ்சி அந்த குழந்தை ரொம்ப அழ ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல் தாங்க பரிசுத்த ஆவியானவரும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியம் செய்யும்போது கூட அவர் ரொம்ப துக்கமாயிடுவார். அந்த குழந்தைய மாதிரி தான் ரொம்ப ரொம்ப அவர் துக்கமாயிடுவார். ஆனால் நம்மளை விட்டு போக மாட்டார், ஆனால் நம்ம கூட தான் இருப்பார், ஆனால் ரொம்ப துக்கமாக இருப்பார். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நான் தூக்கும்போது அப்போதான் திட்டிட்டு அந்த செகண்டில் தூக்கும்போது என்கிட்ட கை நீட்டி வந்துச்சு பார்த்தீங்களா? அதே போல் தாங்க பரிசுத்த ஆவியானவரும். நீங்கள் மன்னிப்பு கேட்டு பரிசுத்த ஆவியானவரே ஏசப்பா இனிமேல் நான் செய்ய மாட்டேன் நீ வரும்போது அவர் உடனே கண்மூடித்தனமாக உங்ககிட்ட வந்துடுவார். அதை அவர் நினச்சி பார்க்க மாட்டார். நீங்கள் இது மாதிரி பண்ணீங்க பார்த்தீங்களா பாவத்தை, அவர் நினச்சி பார்க்கவே மாட்டார், உடனே அவர் வந்துடுவார். ஏன்னா அவர் நம்ம மேலே கண்மூடித்தனமாக அன்பு வச்சுக்கிறாருங்க. பைபிளே சொல்றதில்ல பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்கன்னு. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பாக்கும் தேவனுக்கும் ஒரு செல்லக்குட்டி மாதிரி. ஏசப்பா அந்த செல்லக்குட்டியை இந்த செல்லக்குட்டிங்களுக்கு அனுப்பிக்கிறாரு. அதான் ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களை விட்டு போகிறேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் போயிட்டு வேறொரு தேற்றல வாழன்னு உங்களுக்கு அனுப்புகிறேன்னு. அதே போல் அந்த செல்லக்குட்டி நம்மளுக்கு அனுப்புனார்ல. ப்ளீஸ் தயவு செய்து அவரை துக்கப்படுத்தாதீங்க. அவருடைய குணங்கள் தான் குழந்தைத்தனமானது, மென்மையானது. ஆனால் அவர் செய்கிற காரியங்கள்லாம் ஸோ பவர்ஃபுல்லானது. நீங்கள் கூட நிறையா அதிசயங்கள் மிராக்கல்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பெரிய வியாதிஸ்தலர்கள் குணமானது, கடன் பிரச்சனை இருக்கிறவங்களெல்லாம் மீட்டெடுத்தது, பிறவியிலேருந்தே கால் இல்லாதவங்க கால் மொழி வச்ச அற்புதத்தெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் யார்? அந்த நபர்கள் செய்கிறதா? அவருக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் செய்கிறது தான். ஸோ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. நிறைய பேர் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க அபிஷேகத்துக்காக. ஆனால் அவங்களுக்குள்ளே வராத பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே எப்படியோ ஒரு நாள் அவர் வரதான் போகிறாரு. ஆனால் அவங்களுக்குள்ளே இப்போ வரைக்கும் வராதவர் நீங்கள் கேட்டோடனே உங்களுக்குள்ளே ஆசையாக அவர் பாசமாக ஓடி வந்திருப்பார். ஆனால் நம்ம ஒரு கொஞ்ச நேரம் ஆசைக்காக ஏசப்பாக்கு பிரியமில்லாத பாவத்தை செஞ்சு அவரை துக்கப்படுத்திடுறோம். அவர் ரொம்ப உடஞ்சி போயிடுவாருங்க அவர். ப்ளீஸ் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்க. ப்ளீஸ் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்க. இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாய். சிம்சோனை கொண்டு அவ்வளவு பெரிய தாகோன் கோயிலை இடித்து பல்லாயிரக்கணக்கான பெலிஸ்தேரை கொன்றதும் பரிசுத்த ஆவியானவர்தான். சிறுபிள்ளை தாவீதை கொண்டு சிங்கத்தின் வாயை கிழித்து அரக்கன் கோலியாத்தை கொன்றதும் பரிசுத்த ஆவியானவர்தான். இதே மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம்.